எனக்கு பேர் வந்து கிறிஸ்பின் ஜேடன். நான் சேக்ரட் ஹார்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு வரேன். நான் இந்த மிஷினை எப்படி கண்டுபிடிச்சேன்னா, நான் வந்து மலைவாழ் மக்கள் வந்து யானைகள் தாக்கி அப்படியெல்லாம் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. ப்ளஸ் நிறைய பேர் தாக்கி இறக்கவும் செய்கிறாங்க. அதனால் அந்த அதை வச்சு நான் வந்து எதை யூஸ் பண்ணால் எல்லாம் வனவிலங்குகள் ஓடும்னு யோசித்தேன். அப்போது தான் எனக்கு ஒரு க்ளூ கிடச்சி. என்னென்னா, நம்ம தீக்கும் பட்டாசு சத்தத்துக்கும் அது ஓடும்னு நியூஸ்லலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அது வச்சு நான் ஒரு கண்டுபிடிக்கலான்னு இன்னைக்குள்ள டெக்னாலஜியை வச்சு ஒரு பிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கேன். அதுதான் இது. நான் இதுக்கு பேட்டன்ட் ரைட்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. இனி இது எல்லா மக்களுக்குமே போகிற மாதிரி நான் வந்து இதை தமிழக முதலமைச்சர்கிட்ட வேண்டுதல் கொடுக்க போகிறேன். இது எல்லா மலைவாழ் மக்களுக்கும் கிடச்சுன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இதுதான் முதல் அட்டம்ப்டா? ஆமாம், இதுதான் எனக்கு முதல் அட்டம்ப்ட்டு. இது 6000 அடுத்த அட்டம்ப்டில் இது வந்து நான் வந்து ஹேண்ட்ஹெல்ட் டிவைஸ் ஆக்கி இதுக்கு விலையும் குறைச்சி விலையை 1000க்குள்ளே குறைச்சி இதுக்கு யூஸையும் இதோட நல்லா யூஸ் ஆகிற மாதிரி கண்டுபிடிப்பேன். சேக்ரட் ஹார்ட் இன்டர்நேஷ்னல் பள்ளியில் வந்து மாணவர்களுடைய கல்விக்கு மட்டும் படிப்பு மார்க் அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம அவங்களுடைய ஒவ்வொரு தனித்துவங்களுக்கும் நாங்கள் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம். அவங்களுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை கூர்ந்து நோக்கி அவங்க எப்படி அதுக்கு நிறைய என்கரேஜ் பண்ணுறோம். எங்களுடைய டீச்சர்ஸ் அவங்களுடைய பேரண்ட்ஸோடு இணைந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறோம். அவங்களுடைய நல்ல நல்ல விஷயங்களை வந்து எந்த அளவுக்கு வெளிக்கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரி கிறிஸ்பின் ஜேடன் இந்த ஒரு காரியத்தை சொல்கிறப்ப நிறைய ஐடியாஸ் நாங்களும் கொடுத்து அவங்க பெற்றோர்களோடு இணைந்து அவங்க இந்த உருவாக்கி இருக்கிறோம். இது மூலமாக இன்றைக்கி நிறைய பார்க்குறோம். அதாவது மாணவர்கள் எப்படி பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய சொசைட்டியில் என்ன தேவை இருக்கோ அதைத்தான் நம்ம படிப்புன்றது நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சொசைட்டிக்கு பயன்பாடாக இருக்கணுங்கிறத நாங்கள் நிறைய காரியங்களை மாணவர்களுக்கு இந்த மாதிரி காரியங்கள் மூலமாக நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மாணவர்கள் வாழ்த்துவதில் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். ஒரு பள்ளியாக இந்த அளவிற்கு ஒரு மாணவர்கள் செய்கிறத கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. என்ன கண்டுபிடிச்சிருக்கிறார்? இதன் பயன்பாடு என்ன? அதாவது இன்றைக்கி நிறைய பேப்பர்லாம் பார்க்குறீங்க. வனவிலங்குகளுடைய அச்சுறுத்தல் நிறைய நடக்குது. நிறைய பேப்பரில் பார்க்குறோம், யானைகள் வருதுன்னு சொல்கிறோம், நிறைய சில வனவிலங்குகள் வருதுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இடத்துல வந்து ஒவ்வொருத்தரும் கவர்மெண்ட் வந்து டைரெக்டாக பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு தனியார் மாதிரி குழந்தைங்கள் இந்த மாதிரி இதுன்றப்ப இந்த சவுண்டு இந்த அதாவது ஒரு லைட்டோ இது பண்ணுற இல்லாமல் ஒரு தீயை பிடிச்சிட்டு எல்லா நேரத்தில் ஓட முடியாது, ஆர்டிஃபிஷியல். ஸோ இவங்க ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஃபயரை காமிக்கிறப்ப அந்த மாணவர்கள் பயந்து ஓடுவதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி இதோடு நிற்க போகிறது கிடையாது. இன்னும் இது அடுத்த நிலைமையில் அந்த மாணவர்களை ஊக்குவிச்சு இன்னும் ஒரு பெரிய லெவலில் இதை கொண்டு போகிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். இதை வந்து அவங்க வந்து பேட்டன்ட் ரைட்டுக்கு வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கு, அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்குள்ளே பேட்டன்ட்டையும் அந்த மாணவர் வாங்கியிருக்கிறது எங்களுக்கு பெரிய சந்தோஷமான விஷயம்.